அந்த சித்த வேதத்தை பத்தியும் ஆரம்பத்துல அது சொல்லக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும்போது நீங்க சொன்னது எல்லாமே உள்ள இன்ட்டு வச்சு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப படிச்சாலும் சில விஷயங்கள் புரியறது இல்லை. இப்ப தூக்கத்தை பத்தி தான் மெயினா மென்ஷன் பண்ணி சொல்ற விஷயங்கள் எல்லாமே அங்கங்க தூக்கத்தை பத்தி தான் மென்ஷன் பண்ணிட்டே வராரு. அந்த தூக்கத்தோட கான்செப்டும் விழிப்பு நிலை கான்செப்டையும் வச்சுதான் அந்த நிஷ்டைன்ற அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியுன்ற அந்த ஒரு ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணிட்டே வராரு. இதுக்கான இந்த வழிமுறை நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு சித்தவேதை எதுக்கு படிக்கணும்ன்ற உங்க கேள்வி, நான் கேட்ட ஒரு கேள்வியை வச்சு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், அதோட நமக்கு இறைவன்னா யாருன்றத முதலியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள நம்ம கூப்பிடுறதுக்கும் நம்ம இது பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி லேப் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தியரி கான்செப்ட் இருக்கு, அது சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க தியரியில இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம செயல்முறை வடிவத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் கேட்கும்போது, இப்ப நம்ம அந்த தூக்க கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சுட்டு இருக்கும்போது அதிகமா தூக்கத்தோட கான்செப்டை வச்சுதான் ஒருத்தன் நல்லவனா இருக்கானா இல்ல கெட்டவனா இருக்கானா. இப்ப தூக்கம் வெளிச்சப்போ ஒருத்தன் வந்து கெட்டவனா இருக்கான் அப்படின்னா தூங்கும்போது அவன் ரொம்ப நல்லவனாகவும் சாந்தமாகவும் தான் இருக்கான். அவன்கிட்ட அந்த ஜீவன் அடங்கி சிவனோட அந்த நிலைமை இருக்கு. வெளியே வரும்போது அந்த ஜீவன் செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளும் பாத்தீங்கன்னா உச்சகட்டமா இருந்தாலும் அந்த தூக்க சமயத்துல அவன் சிவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வராரு. இப்ப நம்ம அந்த பிராக்டிக்கல்ல நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் அதிகப்படியான கேள்வியா இருக்கு. இப்ப தூக்கத்துல இருந்தோம்னா நமக்கு பந்தம் கிடையாது. ஆமாண்ணா. தூக்கங்கிற நிலைமைக்கு போயிட்டோம்னா நம்ம சிவனாக மாறிடுறோம். ஆமாண்ணா. அப்ப அகங்காரமும் இருக்கிறது இல்ல. ஆமாண்ணா. ஆனா இப்ப நினைச்சா நம்மளால தூங்க முடியுமா? தூங்க முடியாதுண்ணா. இப்ப நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கிறோம், இந்த இப்ப தூங்க போறோம் பாரு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சு தூக்கத்தை வர வைக்க முடியுமா? இல்லண்ணா, வர முடியாது. அப்போ உடம்பும் மனசும் டயர்ட் ஆகும் போதுதான் அந்த தூக்கம்ங்கிறதே வருது. ஆமாண்ணா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடம்பு உழைக்குது, மனசும் உழைக்குது. அந்த ஓய்வுக்காக அதுவா தேர்ந்தெடுத்துக்கிறது தான் தூக்கம். ஆமாண்ணா. எனக்கு இந்த வேலைகள்லாம் வேண்டாம், நான் உள்ளுக்குள்ளார போறேன், நாளைக்கு பாத்துக்கலாம், கொஞ்சம் எனர்ஜி நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு சின்னதா ஒரு ரெஸ்ட் அதுவே கொடுத்துக்குது. அப்படி அது ஓய்வுக்கு இருக்கணும்னு இந்த மனசு முடிவு பண்ணதுனாலதான் தூக்கத்துக்கே போகுது. ஆமாண்ணா. அப்ப அது ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நாம நமக்கு பிடிச்ச ஒரு படம் பார்த்துட்டு இருந்தா கூடவும் தூங்கிடுவோம். ஆமாண்ணா, நான் அது நிறைய பண்ணிட்டு இருந்தா கூடவும் தூங்கிடுவோம். ஆமா, அனுபவிச்சிருக்கேன் நான் நிறைய தடவை. நல்ல ஒரு புஸ்தகம் படிச்சிருந்தா கூட தூங்கிடுவோம். ஆமாண்ணா. அப்ப மனம் ஓய்வுக்கு வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னா எவ்வளவு விருப்பமான விஷயமா இருந்தாலும் அது விட்டுரும். ஆமாண்ணா. அப்ப விருப்பம் இல்லாத விஷயத்தையே அது கண்டிப்பா விட்டுரும். ஆமாண்ணா. சோ இதத்தான் சாமி கண்டுபிடிச்சாரு. பகிரந்த பிரயத்தனம் பண்ணி இந்த மனசு தூக்கத்துல எதனால அமைதியா இருக்குது, தூக்கம் இல்லாத சமயத்துல ஏன் இது அமைதி இல்லாம இருக்குது, இந்த ரெண்டு நேரத்திலயுமே இருக்கக்கூடிய அந்த உடம்புல அளவுலையும் மனதளவுலையும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கறத யோசிக்கும் போதுதான் அவருக்கு அந்த சுவாசம் தட்டுப்படுது. சுவாசமும் மாறி இருக்குதே. இப்ப தூக்கம்ங்கிற சமயத்துல இருக்கக்கூடிய சுவாசம் நமக்கு பகல்ல வரல. பகல்ல இருக்கக்கூடிய சுவாசம் தூக்க சமயத்திலயும் வரல. அப்ப இந்த சுவாசம் தான் நம்மளுடைய பந்தத்துக்கு காரணமா இருக்குது. மனம் இயங்குறதுக்கும் இந்த சுவாசம் தான் காரணமா இருக்குது. அப்ப இந்த சுவாசத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எப்ப வேணாலும் மனசுக்கு ஓய்வு கொடுக்கலாம், எப்ப வேணாலும் மனசை வேலை செய்ய வைக்கலாம். கண்டிப்பாண்ணா. அப்ப இந்த சுவாசத்தை ஏன் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுதான் அந்த சுவாசத்தை பகல்ல வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதுலதான் அவர் பல ஆராய்ச்சிகளை பண்ணி எந்த முறையில பண்ணுனா அந்த சுவாசம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது இப்ப என்ன நடக்குதுன்னா, தூக்கத்துல வரக்கூடிய சுவாசத்தை இப்ப பகல்ல வர்றதுக்கான அந்த நிலைமையை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால இப்ப பகல்லையே என்னுடைய முயற்சியினால அந்த தூக்கத்தை வர வைக்க முடியும். என்னுடைய முயற்சியினால அந்த மனசுக்கு ஓய்வு கொடுக்க முடியும். என்னுடைய முயற்சியினால அந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்க முடியும்.
கண்டிப்பாண்ணா. அப்படி என்னுடைய முயற்சினால அந்த தூக்கம்ங்கிற ஓய்வு இங்க கிடைக்க பெறும் அப்படின்னா என்னால இந்த அபானனை வெளியில போக விடாம அது உள்ளுக்குள்ள தடுத்து நிறுத்த முடியும். அபானனாக வெளியில போறதுதான் நம்ம செத்து போறதுக்கு காரணம். கண்டிப்பாண்ணா. ஏன்னா நம்ம வெளியில விடக்கூடிய சுவாசத்தை உள்ள இழுத்துறோம், அது ஓகே, அது போறது வர்றதும் சரியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. எவ்வளவு வெளியில விடுறோமோ அவ்வளவு உள்ள இழுத்துக்கிறோம். சோ சுவாசம் மூலமா வெளியில போறக்கூடிய அந்த பிராணனை உள்ள இழுத்து ஏதோ ஒரு மேனேஜ் பண்றோம்னு வச்சுக்கோ. ஆனா இந்த பார்க்கறது மூலமாவும், கேட்கறது மூலமாவும், முகர்தறியறது மூலமாவும், சுவை தறிவது மூலமாவும், தொட்டறியறது மூலமாவும் வெளியில போற ஜீவசக்தியை நம்மளால மீட்டெடுக்க முடியறது இல்லை. அப்போ சுவாசத்தோட சேர்த்து மொத்தம் 6 வகையால் வெளியில போறது. கண்டிப்பாண்ணா. அது போக உடம்புடைய வளர்ச்சிக்காக வேண்டி 7வது முறையா வெளியில போகுது. கண்டிப்பாண்ணா. மனம் சிந்திக்கிறது மூலமா 8வது முறையாவும் வெளியில போகுது. கண்டிப்பாண்ணா. இப்படி 8 முறையா வெளியில போறக்கூடிய சுவாசத்தை ஆனா ஒரே ஒரு முறை மட்டுமே நம்ம உள்ள எடுக்கிறோம். கண்டிப்பாண்ணா. அப்போ அந்த பிராணனா வெளியில போறதை மட்டுமே நம்ம சரி பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர மீதி 7 விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. கண்டிப்பாண்ணா. அந்த 7ஐயும் என்னைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அப்பதான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், நம்ம உயிரோட இருக்க முடியும், உயிர் தன்மையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத அவருக்கு கணிச்சுட்டார். அவர் அந்த தூக்கத்தை கொண்டு வரணும். தூக்கத்துலதான் நம்ம எதையுமே பாக்குறது இல்லை, எதையும் கேட்கறது இல்லை, எதையும் முகர்ந்தறியறது இல்லை, எதையும் சுவைத்தறியறது இல்லை, எதையும் தொட்டறிவது இல்லை, எதையும் சிந்திக்கிறது இல்லை. இந்த உடம்பு இயங்கலங்கிறதுனால உடம்புக்கு தேவையான சக்திகளையும் கொடுக்க வேண்டியது இல்லை. கண்டிப்பாண்ணா. அதனால இப்போ அந்த தானா நடக்கக்கூடிய தூக்கத்தை நம்ம முயற்சியில அந்த தூக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் சித்த வித்தையினுடைய முக்கியமான நோக்கமே. இன்னொரு விஷயம்னா இந்த இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கணேஷ் ஐயா வந்து இடையில போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரமோ இல்ல 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருடா வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவாரு. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவர் உடனே வருவாருன்னு சொல்லிட்டு ஆனந்தண்ண நீங்க சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. ஆமா. அப்போ இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி அந்த தூக்கத்தோட அந்த கான்செப்டை வந்து நம்ம கைவல்யப்படுத்துறோம். கரெக்டானா? அப்போ அதாவது சித்தி அடைய வைக்கிறோம். அது நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அது சித்தி ஆகுது. அப்போ நம்ம அந்த கண்ணை மேல உயர்த்தும் போதும் அந்த சுவாசகதியை சரியா ஓட்டும் போதும் அது நம்ம கைவல்யம் ஆயிருது. அப்ப நம்ம எப்ப வேணாலும் அதை நினைச்சா அதை பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம பேட்டரிய உடனே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் நம்ம உடம்ப. அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அதாவது அந்த நிஷ்டைங்கிறது வந்து அப்படிதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சித்தவேதம் முழுக்க அதை பத்தின விஷயங்கள் வந்து அந்த தூக்கம் அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கதியை நம்ம கவனிக்கிறோம். இன்னொன்னு அடிமுடின்ற அந்த கான்செப்டையும் அவர் மென்ஷன் பண்றாரு. அடிமுடினா மேலும் கீழும் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் மென்ஷன் பண்றாரு. அப்ப கீழானது வந்து பிரம்மமும் மேலானது வந்து மேலானது பிரம்மமும் கீழானது வந்து மாயையும் குறிப்பிடுறாரு. அப்ப அங்கேயே நிக்கும் போது அது வந்து ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேலேயே நிக்கும் போது இது எல்லாமே ஒரே சாப்டருக்குள்ளேயே இத்தனை விஷயத்தையும் இன்ட்டு வச்சு கொடுத்துருக்காரு. இதை புரிஞ்சுக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவங்கள்லாம் இப்ப இந்த 22வது அத்தியாயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 ஆதாரங்களை பத்தி பேசியிருப்பாரு. அந்த 6 ஆதாரங்கள்லயும் அனுபவ ரீதியா அது மூளைக்குள்ள விஷயங்களா இல்ல மூளைக்குள்ள ஒரு இன்ட்டா 6 ஆதாரங்களை சொல்றாரா இல்ல இந்த சகஸ்கரம் அது இதுன்னு சொல்லிட்டு முதுகு தண்டுவடத்துல இவங்க குறிப்பிடுற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை மாத்தி அதாவது எத்தனையோ வேதங்கள் வந்து நிறைய மாத்தி சொன்னாங்களா இல்ல உண்மையாலுமே அவங்க சொன்னதும் இவர் சொன்னதும் உண்மையா அப்படிங்கறத தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சொல்றதுதான் எல்லாத்துக்குமே சிங்க் ஆகுதே தவிர மத்த யாரு சொல்றதையும் எடுத்துக்கக்கூடிய விதத்துல கூட இல்ல. எடுத்துக்காட்டுக்கு முழுநிலை இவரோட கான்செப்ட்ல பரமஹம்ச யோகானந்தர் கூட இவரோட நிலையை அடைஞ்சது உண்டு. ஆனா அவரு சொன்னதுல கூட அவரு மத்ததை அப்படியே எடுத்து சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இவரோட அனுபவம் மட்டும்தான் இவருக்குள்ள இருந்து எடுத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்க நான் டிராவல் பண்ணும்போது நான் சரியா கவனிக்காம விட்டேன்னா எனக்கு அது தெரியாம போயிடும். அந்த மாதிரிதான் பல மகான்கள் அப்படி சொல்லியிருக்காங்களா இல்ல இவர் சரியா கவனிச்சனால மூளையில நடக்கக்கூடிய மாற்றங்களையும் எப்படி சொல்றது, தூக்கத்துல நடக்கக்கூடிய மாற்றம் முழுமையான மாற்றம் தான் நமக்கு அப்படி தோணுது. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான், அந்த புருவ மையத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான்
சுழுமுனை நாடி திறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாரு அண்ணா. அதாவது இந்த நிஷ்டை அப்படிங்கிறது எங்க உண்டாகுது அப்படின்னா மனம் ஜீவனில் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்டாகுது. ஆனா புரியலன்னா விட்டு விட்டு கேக்குது. நிஷ்டை அப்படிங்கிறது இந்த மனமானது ஜீவனில் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்டாகுது. ஆமாண்ணா. மனம் இருக்கிற வரைக்கும் அது உண்டாகிறது இல்ல. கண்டிப்பாண்ணா. வெளியே அது எப்போ அது கரையும் அப்படின்னா, எப்படி நம்ம இயல்பா வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த இந்த மனசு வந்து வேலை செஞ்சு டயர்டாகி அப்புறம் அது உள்ளுக்குள்ள ஓய்வு தேடி போகுதோ, அதே மாதிரி நாம வாலண்டியரா என்ன பண்றோம்னா இந்த மனசை ஒரே இடத்துல கவனிக்க வச்சு அதுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் அவரு சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அல்லது உடம்பு வேர்க்கும் வரை அப்படின்னு சொல்றாரு. உடம்பு வேர்த்து இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப உடம்பும் மனசும் அங்க உழைச்சிருக்குதுன்னு அர்த்தம். உழைப்பு இல்லாமல் வேர்வை உண்டாகிறது இல்லையா? கண்டிப்பா இல்லண்ணா. அப்ப 2 பேரும் உழைச்சிருக்கிறாங்க. இப்ப உழைப்புக்கு அப்புறம் அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னா ஓய்வு தான் தேவைப்படும். அப்ப சுகம் எடுப்பதற்காக வேண்டி நிஷ்டையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா ஓய்வுல இருக்கிறதுக்காக வேண்டிதான் அதை உள்ளுக்குள்ள வைக்க போறோம். அப்ப பூர்வபத்தியத்துல கவனமாயி அது உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இங்க சரியான உழைப்பு, அதிக அளவிலான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வேலை செஞ்சிருக்கோம்னா அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஓய்வு எடுப்பானா? கண்டிப்பா எடுப்பான். அப்போ இங்க பயிற்சியை ஜாஸ்தி பண்ணாம நமக்கு அந்த ஓய்வுங்கிறது அதிகமாகாது. அந்த ஓய்வுக்கு பேர் தான் நிஷ்டைங்கிறது. அந்த நிஷ்டையினுடைய நீளம் அதிகமாகாம நம்ம ஆதாரங்களை கடந்து போக முடியாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அப்புறம் விசுத்தி, ஆக்னா அப்படிங்கிற இந்த 6 ஆதாரங்களை கடந்து போகணும்னா அந்த 6 ஆதாரங்களையும் கடக்கிற வரைக்கும் நம்ம நிஷ்டையில இருக்கணும். நிஷ்டையில தான் இந்த 6 ஆதாரங்களுமே செயல்படுது. அப்ப நாம இங்க நிஷ்டையை அதிகப்படுத்தாம மூலாதாரத்தை கடந்து சுவாதிஷ்டானத்துக்குள்ள போக முடியாது. கண்டிப்பாண்ணா. இன்னமும் நீளம் பண்ணாம மணிப்பூரகத்துக்குள்ள போக முடியாது. கண்டிப்பாண்ணா. இன்னமும் நீளம் பண்ணாம அநாகதத்துக்குன்னா என்னன்னு பார்க்க முடியாது. அப்போ இந்த உழைச்சிருக்கக்கூடிய அந்த ஞானிகள் எல்லாம் கவனிச்சு பாரு. மொண்டிபுதர் ஐயாவாகட்டும், நம்ம நீலி கோணாம்பாளையம் ராமசாமி ஐயாவாகட்டும், இவங்க எல்லாம் வந்து அதிக நேரம் நிஷ்டைக்காக வேண்டி செலவு பண்ணிருப்பாங்க. ஆமாண்ணா. அதிக நேரம் ஜபத்துக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பாண்ணா. அதனால அவங்களுக்கு அந்த வித்தை வந்து கை கூடி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் தான் முக்கியம் அப்படின்னு அதை பிரதானப்படுத்தி அதுல அவங்க இருந்திருக்கிறாங்க. சோ அவங்களுடைய ஏஜை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே 60 வயசுக்கு மேலதான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாண்ணா. நம்மள மாதிரி ஒரு 30, 35, 40 வயசுல எல்லாம் அந்த வேலையை அவங்களால செஞ்சிருக்க முடியாது. சோ நாமளும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஏஜ்ல நம்மளால குடும்பத்தை ஃபுல்லா விட்டுட்டு உள்ளுக்குள்ள போக முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எவ்வளவு உள்ள முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றோம். நாளைக்கு அந்த வாய்ப்பு அதிகமாகும் போது குழந்தைகள்லாம் பெருசாகி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால இன்னமும் முழுமையா அதுல ஈடுபட்டு இன்னும் அதிகப்படியான அனுபவங்களை இங்க அடைச்சுக்க முடியும். ஆனா அது வரைக்கும் ஜீவன் இங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் இல்லையா? கண்டிப்பாண்ணா. அதுக்குதான் இந்த சதா பிராணாயாமம்ங்கிறது தேவைப்படுது. கஷ்டப்படாம ரொம்ப சிம்பிளா வாழ்ற வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த காசு சேமிச்சு வச்சுக்கிட்டு அதிகப்படியான உழைப்புக்கு பின்னாடி போய் ஜீவனை மேலும் நஷ்டப்படுத்தாம ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து நாம அந்த கிடைக்கிற நேரங்களை குடும்பத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தொழிலுக்கும் செலவு பண்ணிட்டு நம்மளுக்கும் செலவு பண்ணிட்டு நாம ஒரு பேலன்ஸ்டா வாழ வேண்டியதா இருக்கு. கண்டிப்பாண்ணா. சோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் இதுதான். ஆனந்த மாதிரி குடும்பத்துமே இல்ல அப்படின்னு சொன்னா அவனால ஒட்டிப்புதுரையா மாதிரி முழுமையா ஈடுபட்டு பண்ண முடியும். அவங்க அதை செய்யல. நாம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாண்ணா. ஆனா அவங்கனால முடியும், ஆனா அவங்க செய்யல. நம்மளால முடியாது, அதனால நாம செய்யல. இன்னொரு விஷயம்னா, இப்போ ஒண்டிப்புதுரையா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இயர் கணக்குல அடைஞ்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனா இந்த இயர் 7 வருஷம் 8 வருஷம் அந்த கான்செப்ட்ல சதா பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே வந்தாரு. ஒவ்வொரு நிலையா கடந்து வந்து லாஸ்டா அந்த ஸ்டேஜ் அடைஞ்சாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ
கிருஷ்ணானந்த பாரதி அந்த அம்மா, அதாவது அந்த அக்கா வந்து இந்த நிலையை அடைஞ்சதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்த விஷயங்கள்லாம் அவங்க வார்த்தைகள்ல இருந்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட சில நாட்கள்லயே அந்த தன்மையை சரியான கதியை ஓட்டி, சரியான கதி அதை ஓட்டி. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இதுக்காக வேண்டி உழைச்சிருக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் கூட இருக்குது. 7 நாள்ல அந்த ஞான நிலை அடைஞ்சதெல்லாம் இருக்குது. அதான் இவரு நம்ம நித்யானந்தர் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதெல்லாம் வந்து விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி அவங்க எல்லாம் வந்து வந்த உடனே அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. சோ நமக்கு அது இன்னும் எவ்வளவு காலம் அது செய்ய வேண்டியது இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம வேலை என்ன, அது கிடைக்குதா கிடைக்கலையா அந்த பலன் எல்லாம் எதிர்பார்க்காம. இல்ல ஆசிரமத்துல சொன்ன மாதிரி அந்த கட்டவரல் சைஸ் உள்ள பிரமாணம் உள்ள இடத்த கடக்கிறதுக்கு பல யுகங்கள் கூட ஆகலாம். ஆனா நம்ம பண்ண வேண்டியது மூச்சை வெளியே விடாம சதா பிராணாயாமம். ஆசிரமத்துல இப்ப நான் போகும்போது கூட என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னா, வெறும் ஒரே ஒரு நிமிஷம், வெறும் 60 செகண்ட் இந்த உலகத்தை மறக்கிறதுக்கு ஒருத்தன் பழகிட்டான்னு சொன்னா அதுவே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. ஓ, நீ 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படியெல்லாம் இருக்கணும்னு நாம ஆசைப்பட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்றது 1 நிமிஷமே பெரிய விஷயம்பா, அதை நீ செஞ்சினாலே பெரிய ஒரு சாதனை தாங்கிறாங்க. அடேப்பா. அப்ப நாம எவ்வளவு நாள் நிஷ்டையில நாம அந்த மாதிரி 1 நிமிஷத்தை 2 நிமிஷத்தை மறந்து இருந்திருப்போம். கண்டிப்பா இருந்திருப்போம். அப்ப நம்மளுடைய பயிற்சியினுடைய பலன் ஒண்ணு வீணா போனது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சரியாதான் இருந்திருக்குது. நாம என்ன பண்றோம், அதிக அளவுல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறோம். ஆமாண்ணா. அந்த எக்ஸ்பெக்டேஷனாலதான் நாம சோர்ந்து போயிடுறோம். கண்டிப்பாண்ணா. நாம செய்யற வேலைக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலி வேணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனா செய்யற வேலைக்கு 20,000 தான் கிடைக்கும்னா அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம வேலையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு பாக்குறது கிடையாது. இந்த வேலைக்கு நாமளாகவே ஒரு கூலியை தீர்மானிக்கிற மாதிரி நாம செஞ்சிருக்கக்கூடிய இந்த தப நிலைமைக்கு எனக்கு அனுபவம் வந்துடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மொழி தெரிஞ்சிடணும், உள்ள சப்தம் கேட்கணும், அமிர்தம் முழுகணும், மனசு அசையாம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுடணும்னு பாக்குறோம். ஆனா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் 1 நிமிஷம் இதை மறந்துருந்தாலே இது பெரிய விஷயம் தாங்கிறாங்க. சரி, ஓகே, எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் போய் பார்க்கறேன். ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.